வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 24 மற்றும் 25 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2026 உலக தமிழ் ஆய்வு மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கனடா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உலக தமிழ் ஆய்வு மாநாடு நடத்த போகிறாங்க. எங்கே அப்படின்னா கனடாவில் டொரண்டோ நகரில் தான் நடத்துகிறாங்க. இது இந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அப்படி பார்க்கும்போது 4 நாட்கள் நடைபெறும். இதற்கு அவங்க ஒரு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படிங்கிறது தான். இந்த மாநாட்டிற்கு ஒரு நோக்கமும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படிங்கிறது. இந்த மாநாட்டிற்கு மொத்தமாக 60 ஆய்வாளர்கள் அழைக்க போகிறாங்க. இதில் இந்தியாவிலேருந்து 20 பேரை அழைக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பில் 26வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ், இந்த சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு இருக்குல்ல, இதில் இப்போ சவுதி அரேபியா புதிய உறுப்பினராக இணைந்திருக்காங்க. இதன் மூலமாக அந்த அமைப்புடைய மொத்த உறுப்பு நாடுகளுடைய எண்ணிக்கை இப்போ 26ஆக உயர்ந்திருக்கு. இந்த சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம இந்தியா தான் இதை தொடங்கியிருக்கோம். 2023ஆவது ஆண்டு பிரதமர் மோடி இதை தொடங்கி வைத்திருந்தார். இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதில் 7 பெரும்பூனைகளாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா புலி, இன்னொன்று சிங்கம், அடுத்து சிறுத்தை. சிறுத்தைனா இங்கிலீஷில் லெப்பர்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம். பனிச்சிறுத்தை அது ஸ்னோ லெப்பர்டு. சிவிங்கி புலி அது சீட்டா. அப்புறம் ஜாகுவார், பூமா. இந்த 7 பெரும்பூனைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இது சம்மந்தமான டீட்டெயிலை நீங்கள் பெற்றுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 2 Group 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை வழங்கியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, சர்வதேச புக்கர் பரிசு 2026 எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தைவான் டிராவலாக். இதில் பாருங்கள், தைவான் டிராவலாக் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை யங் ஷுவான்ஜி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது அவங்க மேண்டேரியன் சைனீஸில் எழுதியிருக்காங்க. இவங்க தைவான் நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் இது ஆங்கிலத்தில் லின் கிங் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா புக்கர் பரிசுலேயே 2 வகையானது இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வெறுமனே புக்கர் பரிசு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இன்னொன்று சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இதில் வெறுமனே புக்கர் பரிசு அப்படிங்கிறது அந்த நூலை ஆங்கிலத்திலே எழுதியிருப்பாங்க. எழுதி அமெரிக்கா, அப்புறம் அயர்லாந்து அங்கெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு புக்கர் பரிசு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த எழுத்தாளரே அது ஆங்கிலத்தில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த பரிசு தொகை மொத்தமாகவே அவருக்கே போய் சேர்ந்துடும். அடுத்தது சர்வதேச புக்கர் பரிசு. இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறது இது பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தவிர வேறு ஒரு மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை ஆங்கிலத்தில் வேற ஒருத்தங்க மொழிபெயர்ப்பாங்க. அப்போது 2 பேருக்குமே பரிசு தொகை ஈக்குவலாகவே பிரித்து வழங்கப்படுகிறது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்கல்ல, அது இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தில் வெளியிடணும். அதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி இருக்கிறது தான் சர்வதேச புக்கர் பரிசு. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது சர்வதேச புக்கர் பரிசு பற்றி தான். இந்தியாவிலேருந்து இந்த பரிசை பெற்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஏ ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற புத்தகத்திற்காக VS நாய்பால் அப்படிங்கிறவர். அப்புறம் மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிற புத்தகத்திற்காக சல்மான் ருஷ்டே பெற்றிருக்காரு. அப்புறம் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக அருந்ததி ராய் பெற்றிருக்காங்க. அப்புறம் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக கிரண் தேசாய் பெற்றிருக்காங்க. அப்புறம் த ஒயிட் டைகர் அப்படிங்கிற நூலுக்காக அரவிந்த் அடிகா பெற்றிருக்காரு. அப்புறம் டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற நூலுக்காக கீதாஞ்சலி ஸ்ரீ பெற்றிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற நூலுக்காக பானு முஷ்டக் அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க. இதில் பாருங்கள், இவங்க இந்த புத்தகங்களுக்காக இந்த புக்கர் பரிசு பெற்றதுனால இந்த புத்தகங்களுடைய பேர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா சில எக்ஸாம்பிள் எல்லாம் இதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அடுத்தது,
2025 ஐநா இராணுவ பாலின ஊக்குவிப்பாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய இராணுவ அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் மேஜர் அபிலாஷா பராக். இதில் பாருங்கள், ஐநா சபை வந்து அமைதி காக்கும் படை அப்படிங்கிற ஒரு படையை வைத்திருக்கு. இது என்னென்னா, எங்கெல்லாம் வந்து போர் நடக்குதோ அல்லது உள்நாட்டு கலவரம் ஏற்படுதோ அங்கே இந்த படையை அனுப்பி அங்கே வந்து அமைதி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போது லெபனான்லேயும் இந்த மாதிரி அமைதி காக்கிற படை ஒன்று ஐநா அனுப்பியிருக்காங்க. அதில் இருக்கவங்க தான் இந்த அபிலாஷா பராக். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அங்கே இருக்கிற பெண் ஈடுபாட்டுக்குழுவுடைய தளபதியாக இருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றம் மற்றும் சமூக ஈடுபாடு சார்ந்த நடவடிக்கைகளில் இவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அதற்காக ஐநா சபை இந்த விருது அவங்களுக்கு வழங்குறாங்க. இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே இந்திய இராணுவத்துடைய முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் பைலட் அப்படிங்கிற சிறப்பை இவங்க பெற்றிருக்காங்க. அடுத்தது 2025-26 இந்தியன் ஃபுட்பால் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் டைமண்ட் ஹார்பர். இதில் பாருங்கள், இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளாண்டு நடைபெற ஃபுட்பால் கேமு. இதே மாதிரி நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிற போட்டியை பற்றி பார்த்துருப்போம். அதுவுமே ஃபுட்பால் தான், அதுவுமே நம்ம நாட்டுக்குள்ளாண்டு நடைபெறது தான். ஆனால் இது வேறு அது வேறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு இருக்கும், இது வந்து இந்தியன் ஃபுட்பால் லீக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஃபுட்பால் போட்டி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் லீக் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் வெற்றி பெற்றது மேற்கு வங்காள அணியான டைமண்ட் ஹார்பர் அப்படிங்கிற அணி. இந்த ஆண்டு நடைபெற்றது 4வது போட்டி. இதில் இறுதிப் போட்டி மேற்கு வங்காளத்துடைய கல்யாணி மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2026 அண்டர் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 23, அதாவது 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியிருக்கு. வியட்நாமுடைய டாய்நாங் அப்படிங்கிற நகரில் தான் இது நடைபெறுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க 5 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. கிரீக்கோ ரோமன் பிரிவில் 5 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கோம். 2 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் இதில் அடக்கம். இதில் வெள்ளி பதக்கம் பெற்ற வீரர்களுடைய பேர்கள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க இப்போல்லாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி பொறுத்த சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சூரஜ் சிங் இவர் 60 கிலோ பிரிவில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் சாகர் சிங் இவர் வந்து 67 கிலோ பிரிவில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது இந்தியாவுடைய அக்னி 1 ஏவுகணையை இப்போ நம்ம வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்கோம். இதை இப்போ டிஆர்டிஓ தான் உருவாக்கியிருக்காங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இதை ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சந்திப்பூரில் இருக்கிற சோதனை மையத்தில் சோதனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சார்ந்தது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பு படுகொலை தினம், இது மே 25ஆம் தேதி. ஹிந்தியில் சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். சம்விதான் அப்படின்னா அரசியலமைப்பு, ஹத்ய அப்படின்னா படுகொலை அப்படிங்கிறது தான். 2024வது ஆண்டு மத்திய அரசு இந்த தினத்தை அறிவித்திருந்தாங்க. எதனால் இந்த மாதிரி அறிவித்திருந்தாங்க அப்படின்னா, 1975வது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் பண்ணது தான் இந்த ஒரு தினம். அந்த அவசர நிலை வந்து 1977 மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்திருந்தது. அப்போது அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26ஆம் தேதி. அது எப்படி அப்படின்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது அடிப்படையில். ஓகேவா? அடுத்தது உலக தைராய்டு தினம், இது வந்து மே 25ஆம் தேதி. தைராய்டு வந்து கழுத்துக்கு கீழே அமைந்திருக்கிற ஒரு சிறிய சுரப்பி. இந்த ஆண்டு உலக தைராய்டு தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தைராய்டு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக கால்பந்து நாள், இது வந்து மே 25ஆம் தேதி. 1924வது ஆண்டு மே 25ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, உலக நாடுகள்லாம் இணைந்து கால்பந்து விளையாட்டை ஒலிம்பிக் போட்டியில் விளையாடியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா பாரிஸில். அப்போது 2024வது ஆண்டு இந்த நிகழ்வு நடந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஐநா சபை இதை கொண்டாடுறதுக்காக மே 25ஆம் தேதியை உலக கால்பந்து தினமாக அறிவித்திருந்தாங்க. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். 2026 உலக தமிழ் ஆய்வு மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கனடா. அடுத்தது சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பில் 26வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்தது சர்வதேச புக்கர் பரிசு 2026 எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தைவான் டிராவலாக். அடுத்தது 2025 ஐநா இராணுவ பாலின ஊக்குவிப்பாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய இராணுவ அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் மேஜர் அபிலாஷா பராக்.
அடுத்தது 2025-26 இந்தியன் ஃபுட்பால் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் டைமண்ட் ஹார்பர். அடுத்தது 2026 அண்டர்-23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, சென்னை மாகாண சபை எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மே 16, 1884 அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி பற்றி பார்க்கலாம். இது இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி. சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்றபோது பின் வருபவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சந்தானம், ஆப்ஷன் பி AK ராஜன், ஆப்ஷன் சி ஜி ராமச்சந்திரன், ஆப்ஷன் டி செல்வி துர்காபாய். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.